கர்த்தர் நல்லவர். லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். பாருங்க, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க இருக்கிற நிலைமையை கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். நீங்க துன்பத்துல இருக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த துன்பத்தை கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வியாதியில இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த வியாதியை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அவமானத்தோடு தோல்வியோடு இந்த காரியத்துல எனக்கு ஒரு முன்னேற்றமே கிடைக்கல, எங்க நண்பர்கள் முன்னால நான் அவமானப்பட்டு போயிட்டேன், எங்க சொந்தக்காரங்க முன்னால நான் தலை குனிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாருக்குமே தெரியாம தனிமையில நீங்க அழுது கொண்டு இருக்கிறத கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆளுமையின் அடிமையை நோக்கி பார்த்தாரா, இன்னைக்கு உங்க நிலைமையும் கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன கஷ்டம் உங்களுக்கு, என்ன போராட்டம் உங்களுக்கு, என்ன நெருக்கடி உங்களுக்கு, இன்னைக்கு அதை கர்த்தர்கிட்ட சொல்லுவீங்களா? அவர் உங்களை தாங்க பார்த்துன்னு இருக்கிறார். அவர் உங்களை தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை சொல்லுவீங்கன்னா, சப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சப்பா எனக்கு இந்த வியாதி இருக்குது, சப்பா எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, நான் இந்த காரியத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க கர்த்தர்கிட்ட அதை நீங்க சொல்லி பாருங்க. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பதில் வரும். உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க கஷ்டத்தை, உங்க துன்பத்தை, வியாதியை அவர் மாற்ற போகிறார். நீங்க இருக்கிற அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இந்த நிலைமை, இந்த கஷ்டம், இந்த போராட்டம் சீக்கிரத்துல மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. ஆமென்.